சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ வீடியோ போடுறேன். என்னாச்சுன்னா இப்போ ரீசெண்டாக தான் தேட்டரில் போட்டிருந்தேன். நான் நேற்று ஒரு ஸ்கேட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். தேட்ஸ் மை ஸ்கில். என்னோடய ஸ்கில் எப்படிங்கிறது வந்து நிறைய வியூஸ் போயிருந்தது. அதுக்கிட்ட 260 வியூஸ் போயிருந்தது. 264 நம்ம போயிருந்தது. சூப்பர். We are improving, we are growing our channel. கொஞ்சமாக அப்படி படிப்படியாக மேலே ஏறி போயிட்டே இருக்கோம். சீக்கிரமாகவே நம்மளும் 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம். இந்த வீடியோ எதுக்காண்டினா எல்லா மொபைலுமே இருக்கும்ல. மொபைல் என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு தண்ணி இருக்கிற பிளேஸாக பார்த்து வச்சுருவோம். என்னென்னா வச்சுட்டு அதுக்குள்ளே மொபைலில் கொண்டு தண்ணி போயிடும். அதுக்கப்புறம் சீக்கிரம் ஒரு மாதிரி இறையும்ல. அதே மாதிரி தான் என் மொபைலே ஃபஸ்ட்டு சவுண்டு வந்தது. நம்ம கடையை கொண்டு போய் கொடுத்தா 2000 3000 கேட்பாங்க. எதுக்கு நம்மளுக்கு தேவையா ஈஸியாக நம்மளே எப்படி பண்ணலாங்கிறது, ஈஸியாக எப்படி நம்மளே பண்ணுறாங்கிறது தான் இந்த வீடியோ. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னும் ஒரு விஷயம், யாராவது நான் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வழியாக வரீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாடுங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அது என்ன ஆப்பு, என்னதான் செய்ய நீ இதை சொல்லிட்டே இருக்கியே, என்னதான் அது ஆப்புன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆப்புனா ஸ்பீக்கர் கிளீனர். நீங்கள் வந்து ஸ்பீக்கர் கிளீனர்னு ஆப் போட்டு அதில் ஒரு கை மட்டும் அந்த ஸ்பீக்கருக்குள்ளே ஒரு குச்சியை விட்டு குறைய மாதிரி அந்த ஒரு பிக்சர் இருக்கும். அது நீங்கள் ஏற்றி அதில் வந்து உங்கள் மொபைலோட கொஞ்சம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஸ்டார்ட் டு க்ளீன் த ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்தா போதும். அதுவே உயின்னு சவுண்டு கொடுத்து அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அது உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவோம். ஒரு மியூசிக் கொடுத்து உங்களை செக் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து அந்த சவுண்டு வலிவை நீங்கள் கூட்டி வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணால் போதும். இயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எதுனாலும் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே அது க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமா? எனக்கு கூட தெரியும். இன்னும் இங்கிலீஷ் சரி, அது இப்போ மேட்டர் இல்லை. இங்கிலீஷ் யாருக்காவது தெரியும், ஆனால் நான் இப்போ டைப் பண்ணுற பர்சன் வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அப்போ நான் தமிழில் மட்டும் டைப் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்காண்டி ஆப் தான் இது. என்ன ஆப்னா தமிழ் கீபோர்ட் ஆப். தமிழ் கீபோர்ட் ஆப்பில் நீங்கள் டிசைன் பண்ணி அந்த கீபோர்டில் உங்கள் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். வேறு இன்னும் நிறைய இருக்குது. தமிழில் டைப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தமிழில் டைப் பண்ணி அதை இங்கிலீஷில் சாப்பிட்டியா அப்படின்னு அனுப்புவாங்களே, அது மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கூட அழிச்சிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும். அதாவது இப்போ யூடியூப் வந்து ஒரு புதுசாக அப்டேட் எடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் பண்ணிங்கன்னா அது கிரே கலரில் அப்படி கலர்ஃபுல்லாக மாறுமா. அது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வேறு எதாவது பண்ணணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, டாடா, பை பை.